சாமி பயப்படாதீங்க சாமி, கடவுள் எப்பவுமே நம்ம பக்கம்தான். சாமி சிகாமணி சும்மா உங்க ரியாக்ஷனை பார்க்க தான். எத்தனை நாள்னு பார்க்குறேன் அண்ணா. முடிஞ்சுண்ணே. நல்லா பாத்தியா? வீடு பூரா பார்த்துட்டேண்ணே, யாரும் இல்லை. வேற ஏதாவது ஐடியா பண்ணியிருப்பான் அவன், யாரையாவது வர சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நல்லா பார்த்தல? நல்லா பார்த்துட்டேண்ணே. யார் தெரியுமா? ரொம்ப விலை கொடுத்து வாங்காதீங்கடா. சிகாமணி எல்லாம் உன் வேலை தானா? நான் உன் கையில் வச்சுக்கவே இல்லையே. இதுவரை வச்சுக்கல, இனிமே என் வழியில் குறுக்க வந்துருயோன்னு தோணுது. ஏதோ வாட்டர் டேங்க் கான்ட்ராக்ட் எடுக்கிறதா சொல்லிட்டு தெரியுறியா? டெண்டர் விட்டா எடுத்துருவியா? ஒன்லி அரசியல்வாதி, வெளியாள் நோ. சொல்லியா பேசிட்டு இருக்காரியா? வாபஸ் வாங்கிடு. அப்புறம் கால் பண்ணியா? நீ கொள்ளையடி, கொலை பண்ணு, என்ன வேணா பண்ணு, எவ்வளோ வேணாலும் சம்பாதி, அதெல்லாம் இங்கே பண்ணு. என் ஊரில் எண்ணி 4 காசு பார்க்க விடு. என்னையா அண்ணன் பேசிட்டு இருக்காரியா? யாரா? குத்தகைதாரண்ணே. வணக்கண்ணே. அவுட் ஸ்பீக்கர்ண்ணே. சொல்லுப்பா, குத்தகை தர்ற. நம்ம மாந்தப்பு குத்தகை இன்னையோட முடிய போகுது. இன்னும் காய் வாட்டப்படலை. அதுக்கு 10 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா அறுவடை பண்ணிடுவானே. அதுக்கு என்னப்பா, தாராளமாக எடுத்துக்க. ரொம்ப நன்றிண்ணே. ஊரில் அவ்வளோ சொத்து வச்சிருக்க, சிமெண்ட் ரோடு வேற போட போற. அது உனக்கு தேவையில்லாத வேலை. என் ஒன்றியத்தில் வர எல்லா கான்ட்ராக்டும் எனக்கு தான். ஆனால் என் ஏரியாவில் மட்டும் நீ தலையிடுவ. உன் பினாமி பேர்ல இங்க ஒரு பார் இருக்குது, தெரியாது? இவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். சும்மா இருக்க மாட்டேன். கமனி வேணாம் வேணாம். திரும்ப திரும்ப என்ன வேணும்? போன் பேசிட்டு இருக்கல, வாபஸ் வாங்கிடுறேன். அப்ளிகேஷன் வாபஸ் வாங்கிடுறேன். ஹலோ சிகாமணி, வெளில தெரிய வேண்டாம், அப்புறம் தொழில் பண்ண முடியாது. பார்த்துக்கலாம். குத்தகா அண்ணா வார்த்தை மாற மாட்டீங்களே. பேச்சு மாற மாட்டியே. தம்பி, ஆக்குமாரா சிகாமணின்னு எனக்கு ஒரு பட்ட பேருக்கு தெரியும்ல. திரும்ப திரும்ப பார்க்கறதாலே நமக்கு கான்ட்ராக்ட் கிடைக்காம போகுது. மாமா இப்படி அவசரமா பேசுறத முதல்ல நிறுத்துங்க. சும்மா உன்னோட ரியாக்ஷனை பார்க்க. ஏண்டா, நான் அபசகுணமா? இது அபசகுணமா? இது அபசகுணமா? கொட்டை இதுவும் அபசகுணமா? சாமி கால் பண்ணிட்டாரு, இது கூட அபசகுணமா? அந்த பாட்டு கொஞ்சம் வந்துட்டோம். தெய்வமே சொல்லுங்க தெய்வமே, இந்த வந்துட்டேன், ஒரு 10 நிமிஷத்துல அங்கே வந்துடுவேன். சாரி ஒன்றியம், நீங்கள் வர வேண்டாம். என்னாச்சு தெய்வமே? சிமெண்ட் ரோடு கான்ட்ராக்ட் நமக்கு தான். அதான் தெரியுமே, வாட்டுட்டாங்க. என்னாச்சு? சிமெண்ட் ரோடு கான்ட்ராக்ட் நமக்கு தான். தெய்வமே, இப்போ நம்ம பேச போனது வாட்டர் டேங்க் கான்ட்ராக்ட் நம்ம பக்கம் முடிஞ்சுதா இல்லையா? கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லணுமா உனக்கு? இப்போ வாட்டர் டேங்க் உனக்கு புரியலையா சிகாமணி? நம்ம கிட்ட இருக்கிற ஒரே கான்ட்ராக்ட் சிமெண்ட் ரோடு போடுறது தான். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா முட்டா பயல, ஆகாவலி லூஸு, அறிவுகட்ட முண்டம், பரதேசி பயல. கான்ட்ராக்ட் கிடைக்கலன்னா நேராக சொல்ல மாட்டியா? அதில் என்னடா சென்டிமெண்ட் உனக்கு?
வண்டியை மாந்தப்பு கூடுறான், சரக்கு அடிக்கணும். போடுறா, சீக்கிரம் போடுறா. எல்லாத்தையும் எடுத்துருவாங்களா? சீக்கிரம் வாங்கடா, எனக்கு போட்டு தெரிஞ்சிட போகுது. ஒரு காய் விடக்கூடாது, இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவோம். இன்னும் 4 பழம் போட்டு சீக்கிரம் இறங்குடா. போதுடா போதுடா, இறங்குடா. சரி, இறங்கு. போதுடா, வாடா வாடா டேய், போதுடா. வந்து போற, சீக்கிரம் வா. கொத்து போடுறா, சீக்கிரம் போடுறா. ஓய் கீழே போட்டு ஓடுங்கடா. டேய் எவன்டா மேல? கீழே இறங்குடா. சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன், இறங்குடா கீழே. அவனை செத்தன நீனு பாடுறப்பா, ஜெட்டு வயது வர பாரு. டேய் பாத்துடா. டேய் அதெல்லாம் தெரியும், வேலையை பாரியா. ஏய் அந்த பாட்டில் கூட உண்மையாலுமே ஃபாரின் சரக்கா பார்க்கலாம். வாடா வாடா, ஏய் சும்மா பார்த்து தரேன்டா. உள்ள போய் அடிச்சுக்கலாம் வா. ஏய் பார்க்க தானே கேட்குறேன், குடிக்க கேட்குறேன். சாப்பாடு ஏய் அண்ணனை பாரு. நல்லா இருக்கியா? ஏன்பா சைடிஸே வாங்காமல் போயிட்டுருக்கோம். உள்ள ஒரு பெரிய குடிகாரன் இருக்கான், அவன் பார்த்துப்பான். புத்தகம் அப்புறம் பார்க்கலாம். பட்டா குத்தகா, குத்தகா எங்கேயாவது மல்லாம கிடப்பானா பாரு. இங்க ஒரு அரை சீசா விட்டு போயிருக்கானே. குத்தகா எங்கடா போனாவன்? குடிகாரன் போய் பார்த்தீங்களா? குத்தகா வணக்கண்ணே. கிளம்புடி. நேத்தோட உனக்கு ரிலீஸ் முடிஞ்சுல, இடத்த காலி பண்ணா. சீக்கிரம் போட்டு விடியா. 10 லோடு மாங்காயா. அந்த கவுன்சிலர் ஏமாத்திட்டாயா. போய் பஞ்சாயத்து தலைவர் போய் பாரு. யோ அந்த விளையாட்டு பிள்ளையா. அவன் அப்படிதான், அவங்க அப்பா மூஞ்சிக்காக தான் ஓட்டு போட்டான். நானும் அந்த நம்பி தான் ஓட்டு போட்டேன். சரி நம்பர் கொடுங்க. இதெல்லாம் ஒரு ஃபோன். எனக்கு இந்த ஃபோனே போதும், நீங்கள் நம்பர் கொடுங்க. வாங்கின வாங்கின, உங்களுக்காக தானே வெயிட்டிங். எப்படி அந்த பிரச்சனை இன்னைக்கே முடிச்சு கொடுத்துட்றேன். சரி முடிச்சிடலாம். அதென்ன கையில் கட்டலாம். மரத்துலேருந்து கீழே வந்துட்டேனே. சாரி. யோ என்னையா கவுன்சிலர்லாம் கூட்டி வச்சிருக்க? பஞ்சாயத்து கவுன்சிலர் மேலே தானே. போப்பா போ. காலையில் எங்கேயும் அடி வாங்கியிருப்பார் போல இருக்கு. அந்த கோவத்தை என் மேலே வந்து காட்டிட்டாங்க. பேசி பார்ப்போம். நேற்று மழை, இன்னைக்கு காலம். இந்த கோமாளிக்காக தான் இவ்வளோ நேரம் உட்கார சொன்னானா? வணங்கண்ணே தலைவரே. பாபா பஞ்சாயத்து தலைவர் பழனிவேல், கவுன்சிலர் சிகாமணியின் அன்பு கலந்த வணக்கங்கள். என்ன கட்டலாம்? இது போன பஞ்சாயத்து. நாமளே களத்தில் இறங்கி வேலை செய்யணுங்கிற ஆர்வத்துக்கு கிடைச்சது. இப்போ ஆர்வக்கொள்ளாருன்னு வச்சுக்கலாமா? யார் நல்லா செய்வாங்களோ அவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறது தான் நல்ல நிர்வாகம். தானே இறங்கி செய்யறது இல்லை. என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேறீங்க? கரெக்டாக தானே சொல்கிறீங்க. ரவுண்டு போடுறது
குடிக்கலாம் டியூட்டி டைமில். சும்மா ஒன்று ரியாக்ஷன் பார்த்தேன். இருந்தாலும் அண்ணன் கேட்டதுக்காக. இருக்கிற வேலைக்கு தோப்பெல்லாம் பார்த்துக்க முடியாதுன்னு தான் ஒரு 6 மாதமாக அந்த பையன்கிட்ட குத்துக்க விட்டுருந்தேன். இதா பாருங்க ஒப்பந்தம் நேற்றோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னும் அறுவடை பண்ணாமல் இன்னும் 10 நாள் டைம் கேட்குறாப்புல. அண்ணே அண்ணே நேற்றுலாம் கால் பண்ணி 10 நாள் டைம் வேணும்னு கேட்டேண்ணே. அட்டிங்க கையை முடிச்சது பத்திலே உனக்கு. மரத்துலேருந்து கீழே வந்துட்டேண்ணே. நீ ஃபோன் பண்ணி சாட்சி இருக்காடா? போய் சொல்கிறான் பழனிவேல். தவறு பத்திரம் இதுக்கு பேர் தான் சாட்சி. சட்டப்படி யாரும் என்ன தண்டிக்க முடியாது. ஏன் பஞ்சாயத்தை பண்ண முடியாது. கிளம்புடி. சுப்பையா கொஞ்சம் உப்பு எடுத்துருவாடா. அண்ணே பாருங்கண்ணே காய வெட்ட வரலிங்கண்ணே. அதுக்குள்ளே எப்படி காய பறிக்கலான்னு தான் ஒரு 10 நாள் டைம் கேட்டேன். டபா மறுபடியும் சொல்கிறேன், உனக்கு கொடுத்த டைமில் முடிஞ்சு போச்சு. அங்கே தொங்குறது இங்கே தொங்குறது எல்லாம் ஏன் போட்டுது. ஓடியே போயிடு. சால்ட் கேட்டிக்கலாமே, ரிசல்ட் பார்க்கணும். எனக்கு 1000 rupees பணம் வேணும் டேடி. அது இந்த நெட்லேயே பார்த்துக்கலாமே. இது வெறும் நெட் இல்லைப்பா, இது இன்டர்நெட்டு. அதிகமாக செலவாகும். ஒன்லி 1000 rupees டேடி. இன்டர்நெட் மை சன் இங்கிலீஷ். தம்பி என்ன படிக்குது? UKG. பாஸ் பண்ணிடுவான். ஃபெயில் ஆனாலும் அடுத்த பஞ்சாயத்தில் நான் தான். ஹேய் வெல்கம். நான் தான் கவுன்சிலர் ஆயிருப்பேனே. வெல்கம் வெல்கம். நான் அடுத்தது எம்எல்ஏ ஆகிடுவேண்ணே. நான் மட்டும் ரோட்டில் பிச்சை திட்டுருப்பேன். உனக்கெல்லாம் அதான் கதி. பாவம்ண்ணே, இன்னும் ஒரு வாரம் பழனிவேல், அவர் அறுவடை பண்ணிட்டு போயிட போறாரு. இதான் நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுற லட்சணமா? பஞ்சாயத்து இல்லைண்ணே, பரிந்துரைண்ணே. சரி நீங்களே சொல்லிட்டீங்க, நோ பஞ்சாயத்து. அப்போ கிளம்புங்க. மரத்துக்கு நம்ம அக்ரிமெண்ட்லாம் தெரியுமாண்ணே? இருப்பா. அக்ரிமெண்ட் போடும்போதே அறுவடை வரைக்கும் போட்டுருப்பாங்க. காய்வாட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் அக்ரிமெண்ட் போடுறது முறை. நிறுத்து. இன்னும் ஒரு வாரம் தானே. இருப்பா இந்த ஒரு வாட்டி தானே. அட சொல்லிட்டே இருக்கேன். ஏன் தோப்பு ஏன் மாங்கா உங்க சரக்கு. நல்லது, நன்றி வணக்கம். அண்ணே இதை தானே உங்ககிட்ட காட்டணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதான் ஆதாரம் இருக்கு. உடனே கை வாங்கிடுவாப்ல. ஒண்டிய மாட்டோம் என்ன வேணா பண்ணுவாப்ல. தெரியாம பண்ணிட்டேனே. தெரியாம பண்ணிட்டியா? மன்னிச்சுண்ணே. சும்மா ஒரு ரியாக்ஷனை பார்த்தேன். தொழிலதிபர்னா 4 கடைமுடைய திறந்தோமா, ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தோமான்னு. இப்படி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லாம் கையை வைக்காத, புரியுதா? படா நம்புங்கண்ணே, மரத்தில் ஒத்த கையில் தொங்கிட்டு இருந்தேண்ணே. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து கவுன்சிலர் வந்துட்டாரு. அதனால் இப்படி உனக்கு வச்சேன். அவ்வளோதானா? சத்தியமா ரொம்ப சங்கடமான பஞ்சாயத்தாக இருக்கே. நீங்கள் பயந்துட்டீங்க. நான் வேணா சட்டப்படி பார்த்துக்கிட்டோமா? கேஸ் 1 வருஷம் ஆகும். பாரு பாரு, என்ன தானே பண்ணுறது? முடிஞ்ச வரைக்கும் சமாதானம். நீ அமைதியாக இருக்கணும். சரிண்ணே. நாளைக்கே போய் பேசுகிறேன். அது வரைக்கும் நீ ஒன்றும் பண்ணக்கூடாது, சரியா? அண்ணே உங்களை கேட்காம நான் எதுவும் பண்ண மாட்டேனே. டேய் சிகாமணி, வாக்க மாற மாட்டேன் சொல்லிதாண்டா 10 போட்டு மாந்தப்ப குத்தகிட்ட. ஆனா நீனு அப்படியே கொத்தக ஒரு மாதிரி விட்டுட்டு நல்லா பக்கன் பிடிக்கிட்டியா? நீலாம் பெரிய மனுஷன். வாக்க மாற சிகாமணியின் பேரு. சி, உனக்கு நான் யாரு தெரியுமா?
உங்களை கேட்காம நான் எதுவும் பண்ண மாட்டேனே. வாங்க பணிவேல். அவனுக்காக கொள்ள வீடு வரைக்கும் வந்து வக்காலத்து வாங்குவீங்க போல. அவன் என்னன்னா குடிச்சிட்டு என்ன தூக்கி போட்டு பாடுறான். அசிங்கசியமாக திட்டினா டோப்பியாக அவன் பேரில் எழுதி வச்சிருவானே. வர்றப்ப பார்த்தேன், ஒன்றும் கெட்ட வார்த்தைலாம் சொல்லி பேசலண்ணே, கொஞ்சம் டீசெண்டாக தான். அப்படி டீசெண்டாக திட்டினானா? ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். உங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லியும் அவன் இப்படி பண்ணிட்டான். ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச வென்டிலேஷன். எது குடிச்சிட்டு கூவுறது? சின்ன பிரச்சனை, சின்ன பையன், விட்டுருங்கண்ணே. உங்களுக்கு அது சின்ன பிரச்சனை தெரியுது. கொஞ்சம் சங்கடமான அந்த பயப்புள்ள உங்கள் பேச்சை கேட்கவே இல்லை. உங்களுக்கு எதுவுமே தோணலையா? கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் அவன் நிலைமை மட்டும் பார்க்குறீங்க, என் நிலைமையை பார்க்க மாட்டீங்க. பார்க்குறேண்ணே, பார்த்துட்டே இருக்கேன். பழனிவேல், சத்த போயிட்டு வந்துடுறேன். அண்ணே, ஏண்ணே பணத்தை கீழே போட்டீங்க? தெரியாமல் வந்துருக்கும்பா. தெரிஞ்சுதான் எடுத்து போட்டீங்க. நான் போட்டேண்ணே. ஆமாம். நல்லா தெரியுமா? பார்த்தேண்ணே, ஜிப்பு கூட மூடல. நான் தான். சும்மா உங்கள் ரியாக்ஷனை பார்க்கலாமேன்னு. லஞ்சம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? வாங்கிக்கிறேன். அதுக்கு தானே இந்த முயற்சியெல்லாம் பண்ணுறீங்க. ஏற்கனவே அவன் மேலே வருத்தத்தில் இருக்கிறதுனால என்னை ஈஸியாக மயக்கிடலாம்னு. பேசி மயக்கிறதுன்னு சொல்லுவாங்களே. பழனிவேல், நான் சினிமாவில் வர சிரிப்பு நடிகர் கிடையாது. சும்மா வளர்கிட்டு இருக்காதீங்க. கிளம்புங்க. அப்போ எதிரியானே? ஆமாம், எதிரி தான். யார் தான் இங்கே ஹீரோ? என்னோட அனுபவத்தில் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து திரும்ப தூங்க போகிற வரைக்கும் வில்லனாக தான் இருக்க முடியும். இந்த புஸ்தகத்தில் போட்டிருக்க மாதிரி நம்மளை நாமளே எதிர்த்து சண்டை போட்டால் ஹீரோ ஆகலாம் தான். ஆனால் அதுக்கு தினம் போராடணும். மறுநாள் மறுபடியும் வில்லன் தான் இயல்பு. ஹீரோவாக இருக்கிறதுல செயற்கைத்தனங்கள் அதிகம். அதான் நேர்மையாக உண்மையை ஒத்துக்கிட்டு வில்லனாகவே இருந்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். போராட்டம் இல்லாத வாழ்க்கை. நானும் ஒரு காலத்தில் ஹீரோ வேஷம் போட்டவன் தான். அதான் இந்த பதவி. ரொம்ப லேட்டாக தான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அதுவும் எப்போ? 3வது தடையாக காசு கொடுத்து ஜெயிச்சப்போ. நாம் மட்டும்தான் அந்த ஊருக்காக உழைப்போம். ஆனால் அந்த ஊரே சேர்ந்து நம்ம வாயில் அகாத்துக்கா பண்ணோம். நேரில் பார்க்கும்போது தான் அண்ணன் பண்ணுவோம். எட்டி போனால் பொடத்தாம்பா. காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டானுவான். அவங்களுக்கு எதுக்கு செய்யணும்? ஒருத்தனு சொன்ன பேச்சை கேட்க மாட்டானுவான். நீ அவளை சொல்லியும் அவன் கேட்காம குடிச்சிட்டு வந்து பாடினா பார்த்தியா? அவனுக்காக நியாயம் பேச இங்கே வந்திருக்க. சரி, நீங்கள் அவனுக்கு சாதகமாக பேச வந்திருக்கீங்க. நானும் அறுவடை பண்ணிக்கடான்னு விட்டுட்டேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 4 நாள் கழித்து பாருங்கள், நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு மூஞ்ச திருப்பிட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்காக என்ன பகைச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன பலன்? என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க? கரெக்டாக தான் சொல்கிற மாதிரி இருக்கு. ஆனால் என்னோட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பலன் இருக்கு. 2 நிமிஷம் வந்துடுறேன். பாதி தானே மயக்கிருக்கீங்க.
பழனிவேலு அவன் எனக்கு குத்தகை கொடுத்ததை விட 2 மடங்கு உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? அவனை அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கல. அவனை விடுங்க, நீங்கள் அந்த அளவுக்கு எனக்கு தேவைப்படுறீங்க. இன்னும் சொல்லுங்க. என்ன மாதிரி இல்லாமல் சீக்கிரம் முடிச்சுக்க ஏங்கிறேன். நான் அந்த 1 வருஷம் சம்பாதிச்சது மட்டும் 10 வருஷம் சம்பளம். புதுசாக திட்டம் கொண்டு வரதுக்கு எதுக்கு? அதில் வர கான்ட்ராக்டரை எல்லாம் நாம் எடுக்கிறதுக்கு தான். போட்ட காசை சீக்கிரம் எடுத்து போடணும். இதில் ஆரம்பிக்கிற நம்ம நட்பு சிமெண்ட் ரோடு போடுறது, தொகுப்பு வீடு கட்டுறது. போதுனே தாங்க. கொடுங்கண்ணே. முதல்ல லஞ்சம். பரவாயில்லையே, புதுசாக இருக்கு. இப்போ புதுசாக தான் இருக்கும். தான் நம்ம போடுற பெட்ரோலு, வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட்டு, சாப்பிட்ற ரசத்துலேருந்து எல்லாத்துலேயும் கலந்துடும். நீ என்கிட்ட பணமும் வாங்காமல் அவன் சாச்சி வச்சுருக்கான் பூச்சி வச்சுருக்கான்னு சொல்லியிருந்தேன்னு வை, 4 பசங்களை வச்சு செவ்வில் கிழிச்சிருப்பேன். செவ்வில் கிழிச்சிருப்பேன்னு சொன்னேன். பழனி பணம் கொடுத்ததுனால நான் உன்னை இழிச்ச வாங்கல நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி பணம் வாங்கினதுனால எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க முடியாது. சும்மா உன்னோட ரியாக்ஷனை பார்த்தேன். மக்களே, எங்களை போன்ற இளைஞர்களுக்கு வாக்களித்தால் ஊழலற்ற நிர்வாகம் அமையும் என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நாம் பேச இருப்பது நமது எதிர்கால திட்டங்களை. அதாவது கால்லேருந்து 20 தடவை கால் பண்ணியிருக்கேண்ணே. பையனோட அப்பா தான் பேசுகிறேன். ஐயா என்னன்னு தெரியல, இன்னைக்கு ரொம்ப அசந்து தூங்குறான்ப்பா. அப்புறமா கூப்பிடுங்க. ஐயா உண்மையாக தூங்குறவங்க கூட எழுப்பிடலாம். ஐயா உங்களெல்லாம் நம்பி தான் ஓட்டு போட்டோம். புரியுதுப்பா, உன் அவசரம் புரியுது. புத்தகதாரம் தானே, தெரியும்ப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்ணு. கவுன்சிலரும் நம்ம அண்ணனும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க ஐயா. தம்பி அப்படிலாம் அபாண்டமாக பேசாதப்பா. நம்ம அண்ணன் கவுன்சிலர்கிட்ட பணம் வாங்கிட்டு என்னை ஏமாத்திட்டாங்க ஐயா. நேற்று ஏதோ கையில் கொண்டு வந்தானே, ஒன்றும் இல்லைப்பா. வீட்டில் மஞ்சள் கலர் பை இருக்குதா மட்டும் பாருங்க ஐயா. அவங்க 2 பேரும் கூடிக்கோளம் வந்த கண்ணால பார்த்தவங்க என்கிட்ட இருக்காங்க ஐயா. உண்மையா தூங்குறவங்களை எழுப்பிடலாம். ஹலோ ஐயா. ஹலோ 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 ஐயா. ஐயா கேக்குதுங்களா? தம்பி இப்போ நீங்கள் சொன்னதை திரும்ப சொல்லுங்கள். சத்தியமா பணம் கை மாறிடுச்சு ஐயா. ஹலோ ஐயா. ஹலோ ஹலோ. என் புள்ள லஞ்சம் வாங்குறோம் இல்லைப்பா. ஊரில் சுதந்திரமாக மூச்சு விட்றாங்கன்னா அது அவனும் தான். உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவான். ஐயா என் மேலேயும் தப்பு இருக்குங்க ஐயா. நான் குடிகாரன் தாங்க, ஆனால் நியாயம் என் பக்கம் இருக்குங்க ஐயா. கவுன்சிலர் பெரிய கை, நான் பண்ண கொஞ்சம் பயந்த சுகமாக தெரியுது. பாருங்க, நம்ம மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை. அவனுக்கு எல்லாரும் ஒன்று தான். ஒருத்தர் வயிறு எரிஞ்சு கேள்வி கேட்குற மாதிரி அவன் நடந்துக்க மாட்டான். சரிங்களா? போன வைங்க. அண்ணே என்னென்ன ஆச்சு? அன்றைக்கே முடிகிறீங்க, 4 நாள் ஆச்சு. சீக்கிரம் பார்த்து முடிங்கண்ணே. சரி போப்பா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் போப்பா. அண்ணே உங்களெல்லாம் நம்பவே முடியலண்ணே. இதை விட பெரிய பஞ்சாயத்துலாம் இருக்குது, அப்புறம் பார்க்கலாம் போப்பா. நீங்களே 1 லட்சத்துக்கு 6 மாதம் கஷ்டப்பட்டு எந்த பலனும் அனுபவிக்கலண்ணா எப்படிண்ணா இருக்கும்? நீங்களே பார்த்து செய்யுங்கண்ணே. போப்பா பார்த்துக்கலாம். உங்கள் அப்பாவை நம்பி தான் உங்களுக்கே ஓட்டு போட்டோம். நான் கிளம்புறேன். இந்தாப்பா குத்தக. போப்பா. நீங்களே 1 லட்சத்துக்கு 6 மாதம் கஷ்டப்பட்டு எந்த பலனும் அனுபவிக்கலனா எப்படிண்ணா இருக்கும்? அவனுக்கு எல்லாரும் ஒன்று தான். ஒருத்தர் வயிறு எரிஞ்சு கேள்வி கேட்குற மாதிரி அவன் நடந்துக்க மாட்டான்.
4 நாட்கள் இந்த புயல் நீடிக்கும் என்று வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எந்த நேரத்திலும் தொலைத்தொடர்பும் மின்சாரமும் துண்டிக்கப்படலாம் என எச்சரிக்கை. அன்னைக்கு ஏதோ புதுமை பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு, அதான் வாங்கி தொலைச்சிட்டேன். அப்போ பணம் வேணாம் உனக்கு. நான் இது வெறும் முன்பணம் தாயா. வாங்காய வர முடிஞ்ச உடனே ஆளுக்கு பாதி பாதி. அப்பா சாமி, உங்கள் பணமே எனக்கு தேவையில்லை. கண்ணாடி முன்னாடி போய் பார்த்தா என் மூஞ்சி எனக்கே பிடிக்கல. இதுவே உங்கள் பணமாக இருந்தால் பங்கு கொடுத்துருப்பீங்களா? இதே யாரா கேட்டா? சும்மா தோணுச்சு டேடி. ஒரு 1000 rupees பணம் வேணும். எதுக்கு? போன எக்ஸாம் சரியாக வைக்கலையா, இன்னும் ஒரு மாதம் கழிச்சு புதிய எக்ஸாம் வைக்க போகிறாங்க. அதுக்கு தான் இந்த பணம். வர வர இந்த வாத்தியாருங்களே சரியில்லை. தேங்க்ஸ்ப்பா. ஃபெயிலாக போயிட்டான். சப்ளிமெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறான். அது எப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா? அன்னைக்கு நெட்டு வேற இன்டர்நெட் வேறன்னா. சரி பார்த்துங்க. சரி என்ன சரி? இல்லை, அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாதா? அதையும் அப்போ என்கிட்ட சொல்கிறீங்க? இவன் பெத்த பிள்ளையே இவனை அகாத்துக்கா பண்ணிட்டு போகிறானே, நாமளும் பண்ணிடலான்னு எவனும் யோசிக்கக்கூடாது பாரு. அதான். சே 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 அப்படிலாம் இல்லை. ஆனால் குத்தகதாரனை நீங்கள் அகாத்துக்கா பண்ண முடியாது. ஏன்னா அவன் சாட்சி வச்சுருக்கான். என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்க, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. எப்போ பார்த்தாலும் சாட்சி வச்சுருக்கேன் கீச்சு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன என் ரியாக்ஷனை பார்க்குறீங்களா? அண்ணே, கெஸ்ட்டை கொள்ளையில் தான் வச்சு பேசுவீங்களோ? இவர் எங்கெல்லாம் தேடுறது? இல்லைப்பா, நான் பேச்சு ஏற்ற முடியல, அப்புறம் வா. சாரி கவுன்சிலர், ரொம்ப அர்ஜென்ட்டு. அண்ணே, ஒரு வாய்க்கா தகரண்ணே, சீக்கிரம் முடிச்சுட்டு வந்து பேசலாம் வாங்கண்ணே. இதோ வரேன்ப்பா பேசுகிறாராம்மா, இதோ வரேன். அண்ணே, எங்கள் அண்ணன் தம்பி கட்டி விட்டு வருவானே, சீக்கிரம் வாங்கண்ணே. நானும் வரோம். அண்ணே, இதுக்கெல்லாம் நீங்கள் வரவேண்ணே, சின்ன விஷயத்துக்கு வரலாமா? ஒருத்தன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறத வச்சு நாம அவனை ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம். நானும் வரேன். இவன் அண்ணன், இவன் தம்பி. இந்த பக்கம் இருக்க வயல்லாம் அண்ணனோடது, இந்த பக்கம் இருக்க வயல்லாம் தம்பியோடது. இது அண்ணனோட போர் செட்டு, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் தம்பியோட போர் செட்டு. நடுவில் இருக்க வாய்க்கால் மட்டும் பொது. இவங்க அப்பா எழுதி வச்ச உயில் படி அண்ணன் ஒரு வாரமோ தம்பி ஒரு வாரமோ பாசனத்துக்கு பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போ என்ன பிரச்சனை? அண்ணா அவனோட முறை நேற்றே முடிஞ்சிச்சுண்ணா. எனக்கு கேட்ட கேள்வி இல்லாமல் தண்ணி பாய்ச்சின்றாண்ணா. இது என்னண்ணா முறை? பயிர் காயுதுண்ணா, இன்னும் பயிர் முத்தலண்ணே. இன்னும் 2 நாள் அவகாசம் கொடுத்தீங்கன்னா நான் வாடாமல் பார்த்துப்பேண்ணே. அதுக்கு போய் வெட்டுவேன் குத்துன்னு சொல்கிறாங்க. யாடா வாடா போடான்றா, வாடா போடனா புட்டு எடுத்துருவேன். என் கையை என்ன புளியாங்க போறீமா? விவசாயம் பண்ற நான் பாக்குறேன். என்னடா ஓவரா பேசிட்டு அந்த ரோசம் எனக்கு தேவைப்படுது. தண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன், அதை வந்து தடுக்கிறானே. என்ன பண்றது? பேச்ச நிறுத்துறானா பாருங்கண்ணே. ரெண்டு பெரிய மனுஷங்க. டாக்குமெண்ட் யாரு? யார் பேர்ல தானே இருக்கு? என் பேர்ல தானே இருக்கு. வெரி குட். நீ தான் நம்ம கட்சி. இந்த தடவை நீ தான் பாசனம் பண்ற, ரைட்டா? ஓகேண்ணா. பஞ்சாயத்து முடிஞ்சுப்பா. என்ன பஞ்சாயத்து முடியலண்ணே. பஞ்சாயத்தே சமாதானம் பேசுறதுக்கு தானே. டேய் தம்பி, நீ மனசு வச்சுனா உன் தம்பிக்கு 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் தரலாம்டா. இல்லைண்ணே, அவன் என்கிட்ட ஒரு வார்த்தையோட சொல்லாமல் வச்சுட்டு தண்ணி பாய்ச்சின்னு இருக்கானே. என்ன முறைண்ணா இது? அதில் தான் கடுப்பாயிட்டேண்ணே. ஏய் பாத்தியாடா, மனசு வைக்கணுமா பார்த்துக்க. ஏய் என்னடா 2 நாள் போதுமா உனக்கு? போதுண்ணா. வெரி குட், நீ தான் நம்ம கட்சி. கொடுக்கையா. இதோட முடிஞ்சிருமா? அடுத்த வாரமே பிரச்சனை, நாளைக்கு வந்து நிப்பானுவா, அப்போ பேசிக்கிறேன். யோ, பஞ்சாயத்து பேச வந்தியா இல்லை பிரச்சனை பண்ணலான்னு வந்தியா? கிளம்பியா? சும்மா ரியாக்ஷன் பார்த்தேன். என்னடா திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கா? அண்ணே இதே மாதிரி நம்ம குத்தகாரனும் கொஞ்சம் டைம் குத்திங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே. உன் பஞ்சாயத்தெல்லாம் அந்த சின்ன பசங்களோட முடிச்சுக்க. நான் கிளம்புறேன். இதுக்கு தான் ஊர் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு இவரை கூப்பிட்றதே இல்லை.
என்னண்ணே பேசுறீங்களா? பேசுனேன் கவுன்சிலர் தான் பிடி கொடுத்து பேச மாட்டாரு. மூசை எப்பனா களத்தை இறங்கி குதிக்க பாருங்க. அப்போ அவ்வளோதானா? நீ பயப்படாதப்பா, ஒன்றும் ஆகாது, அண்ணன் பார்த்துக்கிறேன். எரு வச்சு வேலி போட்டு காவ காத்து சீசனு காத்துறது பருவடை மட்டும் அவர் படிப்பாரு. புரியுது. அங்குள்ள 56 மரம் தானே என்னோட 6 மாச வாழ்க்கையை எப்போ அறுவடை பண்ணுவாருன்ற ஐடியா இருக்கா உனக்கு? அவர் பழமா பறிச்சலாம்னு நினைக்கிறார் போல இருக்கு. உனக்கு காய் வேணுமா பழம் வேணுமா? எப்பா சாமி, எனக்கு காயே போதும், சீக்கிரம் முடியுங்கண்ணே. ஆமாம், எப்படியா குளிக்கிற சமயமாக பார்த்து வர்ற? நீங்கள் தான் ஆஃபீஸ்க்கே போகிறது இல்லையாமே. யார் சொன்னா? நான் தான் டெய்லி போய் சைன் போட்டு வரேண்ணே. கையெழுத்து போகிறதுலாம் ஒரு வேலை. அண்ணா நம்ம கதை என்னாச்சு? இது எத்தனை நாளாக கேட்குறேன்? 20 நாள் ஆச்சு. அவ்வளோ ஆயிடுச்சு? பக்காவா 20 நாள் ஆச்சு. காய் வாட்டு வந்திருக்குமா? கண்டிப்பாக. உன் விஷயமா தான் கவுன்சிலரை பார்க்க போயிட்டு இன்னும் பேசவே இல்லையா? சண்டை போடும்போது மொரடன் பிடிச்சி இழுத்தா அவன் கோவப்படுவான்ல, அந்த மாதிரி அளவு. இன்னைக்கு முடிச்சிடலாம், கண்டிப்பாக முடிச்சிடலாம். முடிங்க, பேசி முடிங்க. அவன்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு வாங்க. ஆனால் யாரை மன்னிக்கணுங்கிற உரிமை என்ன? கரெக்டாக தான் சொல்கிறீங்க. 2 நாளுக்கு வணக்கம். என்ன காலையில் மீட்டிங்? வணக்கம் வணக்கம். பரவாயில்லண்ணே, தப்பு இல்லை. எப்படி பண்ணுறோன்றது முக்கியம் இல்லைண்ணே, எந்த மனநிலையில். சரி, கிளம்புறேன். பணிவேல, சாயந்தரம் சந்தைக்கு வந்துடு. வரேன். வீட்டுக்கு ஏதாவது காய்கறி வாங்கணுமாண்ணே? வாங்க பணிவேல், அங்கே வந்து பாருங்க. அப்பா கேட்டதா சொல்லுமா. வணக்கம்ண்ணா. பழனிவேல, மாங்காய் வாட்டத்துக்கு வந்துச்சா பாரு. ஏன்னு நம்ம தோப்பில் அறுவடை பண்ணதில் ஒரு சின்ன பகுதி தான் இது. வணக்கம் வணக்கம். வியாபாரம் அப்படியே போகுது. இன்னைக்கு ஷேவிங் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். டேய், பழி வாங்குறேன்னு குஸ்தி போட்டு நிற்காத, உணர்த்த முயற்சி பண்ணு. ஹலோ. மாந்தோப்புல கொல்ல. மாந்தோப்புல திருட போறேன். கிளம்பி விடா முந்திரி கொட்டை. டேய் நிறுத்துங்கடா. டேய் யாரா நீங்கள்? திருட்டு பசங்களா?
டேய் உங்களுக்கு பின்னாடி உள்ள தெரியாதுடா திருட்டு பசங்களா. டேய் வண்டியை நிறுத்துடா. டேய் வீடியோ டேய் சின்ன சிகாமணி உனக்கு தான் வெயிட்டிங்கு வா. இங்கே என்ன பார்த்தியோ அதை அப்படியே உங்கள் அப்பாகிட்ட போய் சொல்லு. நீ பஞ்சாயத்து தலைவர் ஆகணும்னா அண்ணன் சொல்லித்தர மாதிரி கரெக்டாக பண்ணணும். ஏய் குத்தகா ஏய் சும்மா உங்கள் ரியாக்ஷனை உனக்கு என்ன வேணும்? ஃபோன் பேசிட்டு இருக்கல. வாபஸ் வாங்கிடுறேன். அப்ளிகேஷன் வாபஸ் வாங்கிடுறேன். குத்தகா சொல்லு. வார்த்தை மாற மாட்டேன். பேச்சு மாற மாட்டேன். எல்லா போன்லயும் ரெக்கார்ட் இருக்குப்பா. ஏய் கர்மத்தை ஆஃப் பண்ண முதல்ல. பாக்குமாரா சிகாமணின்னு எனக்கு ஒரு பட்ட பேருக்கு தெரியும். அரசியல்ல என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா மக்களுக்கு தெரியாம பண்ணோம். மக்களுக்கு தெரிஞ்சது நம்ம புது வாழ்க்கையே காலி ஆயிடும். என்ன ஏன் ஊரையே கூட்டி வச்சுட்டு அமைதியாக இருக்கீங்க? இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை மக்களே, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த கவுன்சிலர்கிட்ட வரீங்களா, எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்களாம் வரீங்களான்னு பார்க்கறதுக்கு தான் நம்ம பஞ்சாயத்து தலைவர் பழனிவேலு முன்னிலையில் ஒரு ஏற்பாடு. அவ்வளோதான். நடத்து. ஏப்பா இந்த வருஷமும் தோப்ப நீயே குத்தகை எடுத்துக்கப்பா. அண்ணே முதல்ல இந்த வருஷம் அறுவடை முடிச்சு வந்து பிறகு பேசிக்கலாண்ணே. பயப்படாதப்பா, பாத்திரம்லாம் ஒன்றும் வேணா. நீயே கட்சி மாறிட்டியா? அப்பங்கிட்டே அரசியல் பண்ற. சும்மா உங்க ரியாக்ஷன்லாம் பார்க்க தான். அடுத்த எலெக்ஷன் வரட்டும், அப்போ பாரு எங்க ரியாக்ஷன். அந்த கட்சியில 100 ரூபா அதிகமா தரான்ட்டு போய் பேரம் பேசுவார், தெரியுண்டாடே. சரி நான் அப்புறம் பாப்பனே. போடா கொய்யால. அண்ணே வாழத்து வாழத்தோப்புல வண்டி எடுங்க, பஞ்சாயத்து என்னன்னு நான் போற வழியில சொல்லிடுறேன். இரு அண்ணே, இந்த பகையை மனசில் வச்சுக்கிட்டு வேற ஏதாவது தொந்தரவு கொடுத்தீங்க, அரசியல தானே இருக்க, தானா வரும். அண்ணே இந்த புஸ்தகத்தில் போட்டிருக்க மாதிரி நம்மளே எதிர்த்து சண்டை போட்டால் ஹீரோ ஆகலாங்கிறது உங்கள் நம்பிக்கை. இந்த கேலண்டரில் போட்டிருக்க மாதிரி நமக்கு நாமே நண்பனாக இருந்தால் ஹீரோ ஆகலாங்கிறது ஏன் நம்பிக்கை. ஆனால் அதுக்கும் தினம் போராடணும். நான் ஹீரோவாக ட்ரை பண்ண போகிறேன். பட்டா சும்மா ஒரு காரில் போனால் கூட கண்ணு வச்சிடறானுவா. அண்ணா
வர சொல்லியிருந்தீங்களாம்மா? வச்சுக்கப்பா, ஓ மாங்காத்த கஷ்டம் தான். மனசை மரத்துக்குள்ளே இடத்த காலி பண்ணு. இப்போ கிளம்பிடலாம். எப்படிண்ணே திடீர்னு தாராள மனசெல்லாம்? ஜோசியம் பார்த்தேன், நேரம் சரியில்லையா? கண்ட பயலாம் மேலே கை வச்சு ஹீரோ ஆகிடுவானா? எங்கே போயிட போகிறானுவா? எம்எல்ஏ ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். அதுவும் சரி தானே. எப்படி பண்ணுறோன்றது முக்கியம் இல்லைண்ணே, எந்த மனநிலையில். வணக்கம் வணக்கம். எங்கே பார்த்த மாதிரி இருக்கு. இந்த ஈட்டு பயப்புல தான் என்னை யாரும் திருப்பி அடிச்சதுல. அண்ணா கடைசியில் உங்க கீழே தான் நம்ம அடி வாங்கின போல இருந்துருக்குண்ணே. வா வந்துருங்கண்ணா, வேணாண்ணா. அண்ணா கட்டையெல்லாம் வச்சுருக்காங்கண்ணா, வந்துருங்கண்ணா வந்துருங்கண்ணா. உண்மைதான், தம்பி சொல்றது சொல்லாதது எல்லாம் உண்மைதான், ஒத்துக்கிறேன். நான்லாம் அரசியலுக்கு லாய்க்கே கிடையாது. நான் வேற ஏதாவது தொழில் பண்ணிக்கிறேன். நான்லாம் அரசியலுக்கு லாய்க்கே கிடையாது. விடுங்க.